வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 3 பார்த்தீங்களா? ஸோ அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் அப்படி என்ன தாங்க பிரச்சனை? அருணுக்கு ஏன் முத்துக்குமரன் மேலே இவ்வளோ வன்மம் இருக்குது, வெஞ்சன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ 2 பேருக்குடைய கான்வர்சேஷன் தான் அந்த ப்ரோமோ 3ல காமிச்சிருக்காங்க. அருண் பிரசாத் வந்து முத்துக்குமரனை சொல்கிறாரு, நீ எல்லார் மண்டையும் கழுவுற அப்படிங்கிற அக்யூசேஷன் உனக்கு எதுக்கு வந்திருக்கு? நீ அப்படி தப்பு பண்ணுறதுனால தானே வந்திருக்குன்னு அருண் பிரசாத் கேட்குறாரு. அதுக்கு முத்துக்குமரன் வந்து, நான் யாரையும் யூஸ் பண்ணவெல்லாம் கிடையாது, தட்ஸ் மை கேம் அப்படின்றாப்புல. உடனே அருண் பிரசாத் வந்து, உனக்கு வாயை தவிர வேறு எதுவுமே கிடையாது, நீ வாயை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுற அப்படின்னு வந்து அருண் பிரசாத் சொல்கிறாரு. உடனே முத்துக்குமரன், பரவாயில்ல, அது என்னுடைய டேலண்ட், அது எனக்கு போதும், அதை வச்சு தானே போன சீசன் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ கண்டிப்பாக அது வந்து பர்சனல் அட்டாக் தான். அருண் பிரசாத்துக்கு ஒரு பயங்கரமான பதிலடியாக இருக்கும் இது. ஸோ அதோட அமைதியாக ஆகிட்டாப்புல அருண் பிரசாத். என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, பேசுகிறதுக்கு வேறு வேர்ட்ஸ் இல்லாமல் பப்பப்பாருன்ட்டு போயிட்டாப்புல. இதோட அந்த ப்ரோமோ 1 முடியுது. ஸோ இங்கே 2 பேருக்கும் வெஞ்சஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னே தெரியல. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. மஞ்சரி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டாங்க எல்லாருமே, கிச்சனில் உள்ளவங்கள தவிர. எக்ஸ்ட்ராவும் ஒரு ப்ரெட்டு கொடுத்துருப்பாங்க போல், மிச்சம் இருந்துச்சு அப்படின்னு. அதை டோஸ்ட் பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க போல். சாப்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா திருப்தியாக செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறாங்க. டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தா என்ன அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், ஏன்டா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, 18 பேருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் அவசரத்தில் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, அது இல்லைன்னா அவர் தனியாக அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிச்சனில் உள்ளவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லியிருந்தால் அவங்க ட்ரிகர் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்களும் இன்னும் சாப்பிடலை, அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சாப்பிடாமல் இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அது கண்டிப்பாக அது ட்ரிகர் தான் ஆகும். அந்த மாதிரி தான் மஞ்சரி போய் ஒரு விஷயத்தை அங்கே போய் சொல்லவும், அதாவது அங்கே கிச்சனுக்குள்ளே அவங்க போய் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை எடுத்து மஞ்சரி சொல்லவும், அருண் பிரசாத் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு இந்த கையெடுத்து ஒரு மேனரிசம் காமிப்பாப்பில்ல, அந்த மாதிரி சொல்லவும், நீங்கள் ட்ரிகர் ஆகி பேசுகிறீங்கன்னு மஞ்சரி சொல்லவும். ஸோ அதுக்கடையில் அருண் தீபக் வந்து, கையெடுத்து கும்பிட்றதெல்லாம் தப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு தீபக். உடனே மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அவருக்கு அட்வொகேட் பண்ணிவிட்டு இடையில வரீங்க அப்படின்னு. இப்போ அங்கே வாங்க, இதுக்கு முன்னாடி அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும்ல அந்த கிச்சனில், அதில் வந்து முத்துக்குமரன் இடையில வந்திருப்பார். அப்போ அருண் பிரசாத் கேட்டிருப்பார், நீங்கள் ஏன் இடையில வர அப்படின்னு. அதுக்கு முத்துக்குமரன் சொல்லியிருப்பார், ஹவுஸ்மேட்டாக நான் உள்ளே வரலாம்ல அப்படின்னு. ஸோ அப்போ மஞ்சரிக்கு எதுவுமே தெரியல, வாயை மூடிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து தீபக் உள்ள வரவும், நீங்கள் என்ன அட்வொகேட் வேலையாக பார்க்குறீங்க அப்படின்னு. என்னம்மா அது மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, யார் தாம்மா நல்லவங்க இந்த வீட்டில்? தீபக் மட்டும்தான் நல்லவராக தெரியுறாரு. ஸோ நீங்கள் எதுக்கு அட்வொகேட்டாக வர்றீங்க அப்படின்னு கேட்டவுடனே நம்ம தீபக் சொல்கிறாரு, ஹவுஸ்மேட்டாக நான் வரேன் அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறாரு. சிவா வந்து கேட்குறாரு, சிவா இப்போலாம் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க, மஞ்சரிக்கு அகேன்ஸ்டாகவே பேசுகிறாரு, என்னன்னு தெரில. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஏன் அவர் கையெழுத்து கும்பிட்டா நீங்கள் ஏன் அவரை ட்ரிகர் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சிவா கேட்குறாரு. அவங்க சிவாவையும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க அப்படின்னு. நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க அப்படின்னு. ஆனால் இவ அடுத்தவங்க பிரச்சனையில் இருக்கும்போது முத்துக்குமரன் போனால் அது பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு ஒரு பிரச்சனையில் யாராவது உள்ளே வந்தால் நீங்கள் ஏன் உள்ளே வரீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது உங்களுடைய பேச்செல்லாம். அதுதான் சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, மாற்றி மாற்றி பேசாதீங்க அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சனை தான் இங்கே எஸ்கலேட் ஆகி நம்ம தீபக்கோட ஃப்ளவரையே கட் பண்ணி விட்டானுங்க. எல்லோரும் அகெயின்ஸ்டாக, அது ஒரு ஆளுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிட்டானுங்க, நம்ம மஞ்சரிக்கு அகெயின்ஸ்டாக. நீங்கள் ஏன் அவ்வளோ கத்தி பேசுகிறீங்க, ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க, ஏன் உங்களுக்கு பாராட்டுற மனப்பான்மை இல்லையா, புரிஞ்சுக்கிற மனப்பான்மை இல்லையா. நேற்று வந்து அந்த ஏதோ தக்காளி சட்னியை தர்சிகாவை கொடுத்ததுக்கு சொல்லியிருப்பாங்க போல், ஏதோ ஒழிச்சு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க போல். அதை ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. ஸோ ஒரு சின்ன மேட்ரு, ஒரு சின்ன பிள்ளைங்களுக்குரிய ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒரு ஹவுஸ்மேட்ஸ் தாங்க உள்ளே இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு பிரெட்டுக்காக கொண்டு வந்த அந்த பிரச்சனையை கேப்டனோட ஃப்ளவரை கட் பண்ணி இப்போ அந்த அருணும் முத்துக்குமரனுக்குரிய கான்வர்சேஷன் உருவாகிறதுக்கு காரணமே இந்த ப்ரோமோ 3 உருவாகிறதுக்கு காரணமே அந்த பிரெட்டு தாங்க.